திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இந்த மேடையில் நான் வாக்கு கேட்க இருக்கிறேன். நீங்கள் கற்களை எறியலாம், தக்காளி எறியலாம், முட்டை எறியலாம். நான் பேசி முடித்தவரும் எரியுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தை எரிங்க, ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வாக்கு கேட்கிறேன் அப்படின்னா, 70 விழுக்காடு ஈரோட்டிலே தமிழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த மஞ்சள் வியாபாரம் இன்றைக்கு வடநாட்டு சேட்டுகளின் கட்டுப்பாட்டிலே போயிருக்கிறது. இது 100 விழுக்காடு மாற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தயவு செய்து வாக்களியுங்கள். 100 விழுக்காடு தமிழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நெசவு தொழில் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் ஒரு 10th படிச்சா +2 படிச்சா திருப்பூர்ல போய் ஈரோட்ல போய் பொழைச்சுக்கலான்னு நெசவு தொழில் போய் பார்க்க ஓடி வந்த தமிழர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம 100 விழுக்காடு அந்த நெசவு தொழில் மார்வாடி கட்டுப்பாட்டில் போகணும்னா தயவு செய்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள். எங்கள் தாத்தனும் பாட்டனும் குளித்து விளையாடிய காவிரி ஆறு சாக்கடையாக 70 விழுக்காடு மாறிடுச்சு. பக்கத்துல போக முடியல. அது முழுமையாக சாக்கடையாக மாறணும்னா தயவு செய்து நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க. நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டாதீங்க. கேரளாவுடைய குப்பைகள் தமிழ்நாட்டிலும், தமிழ்நாட்டு மலைகள் கேரளாவிலும் கொண்டு கொட்டப்படணுமா? தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்ப நிதி, துக்க நிதி, துயர நிதி, தூக்கி போட்ட நிதின்னு வரிசையா வாரிசு அரசியல் செய்து கட்சிக்காக உழைத்தவன் அத்தனை பேரும் ஓரங்கட்டப்படணுமா? நீங்கள் தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள்.